நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அனைவரும் எழுந்திருப்போம். ஆராதிப்பேன் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆராதிப்பேன் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆராதிப்பேன் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து நான் ஆராதிப்பே. பாடுவோம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து நான் ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே. ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. சேர்ந்து பாடுவோம். ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே.
ஆராதிப்பே, தூதர்களோடு ஆராதிப்பே, ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. கரங்கள் தட்டி ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, 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 இயேசுவே உம்மை ஆராதிப்பே, இயேசுவே உம்மை ஆராதிப்பே, 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 இறைவனே உம்மை ஆராதிப்பே, இறைவனே உம்மை ஆராதிப்பே, 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 இயேசுவே இயேசுவே ஆராதிப்பே, இயேசுவே இயேசுவே ஆராதிப்பே, இயேசுவே உம்மை ஆராதிப்பே, இயேசுவே உம்மை ஆராதிப்பே, இயேசுவே உம்மை ஆராதிப்பே, ஆண்டவரே இயேசுவே உம்மை ஆராதிப்பே, இயேசுவே ஹalleluya, இயேசுவே 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 ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே இதோ இந்த அற்புதமான நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே, எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே, எங்களோடு தங்குவதற்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே, வல்லமை உள்ளவரே நன்றி, நன்றி ஆண்டவரே, இயேசுவே நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே நல்லவரே நன்றி, நன்றி ஆண்டவரே, நல்லவரே நன்றி, நன்றி ஆண்டவரே, இயேசுவே நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் எம்மை மீட்டருள்வாயே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் எம்மை மீட்டருள்வாயே. நேசரையும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ரட்சகரே இயேசுநாதா இயேசுவே ஆராதனை ஆராதனை ஐயா ஆராதனை அடைக்கலமே இயேசுவே இந்த உலகிலே தெய்வமே வேறொருவரும் இயேசுவே இல்லையே இல்லையா உம்மை போல இயேசுவே இந்த உலகிலே இயேசுவே வேறொருவரும் இல்லையே. அம்மாவும் நீரே இயேசுவே என் அப்பாவும்
நீரல்லோ இயேசுவே அம்மாவும் நீரே அம்மா என் அப்பாவும் நீரே அப்பா என் இதய துடிப்பும் நீரல்லோ இயேசுவே உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லை. இயேசுவே பிரான்சிஸ் சவேரியாரை பின்பற்றியவராக ஜான் தி பிரிட்டோ என்கின்ற சிறுவன் இந்திய தேசம் வர வேண்டும் என்று ஆவலோடு வந்த வேளையிலே தமிழகத்தில் மரவ நாட்டு மத்தியிலே அவர் நான் அருளானந்தர் என்ற பெயர் தாங்கியவராக வருகின்ற அவர் ஊரையூர் மண்ணில் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி விபூதி புதனன்று தன்னுடைய இன்னுயிரை ஆண்டவருக்காய் கொடுத்த அவர் சென்னையிலே ஒரு ஓரியூர் வில்லிவாக்கம் மண்ணடி ஒத்தவாடை தெருவில் அமைந்திருக்கின்ற செம்மன் தூய அருளானந்தருடைய திருப்பங்கில் இந்திய நாளில் நற்கருணை ஆராதனையின் மூலமாக உலகில் உள்ள ஒவ்வொருவரையும் செம்மன் தூய அருளானந்தருடைய அன்பு பிள்ளைகளாக வில்லிவாக்கத்தில் ஓரியூர் அருளானந்தர் இருக்கிறார் என்ற ஒரு ஆசீர்வாதமான செய்தியை நற்கருணை நாதர் பிரசன்னத்தின் மூலமாக எடுத்து எம்புகிற வேளையிலே வருகிற சந்திக்கின்ற செபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தன்னுடைய நலன்களால் பலப்படுத்திட உருக்கமாய் செபிப்போமாக. மாதா தொலைக்காட்சியின் குடும்பத்தோடு ஒன்றிணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் நற்கருணைநாதருடைய ஆசீர்வாதத்தால் கிருபையின் அருளை பெற்றுக்கொள்ள இணைந்து அழைக்கின்றோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 13 முதல் 36 முடிய. அதே நாளில் சீடர்கள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவி கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்கள் சிலரும் கல்லறைக்கு சென்று
அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தனர். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எறியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்ததையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, குழந்தைகளே, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. பயிற்சியாளர் ஒருவர் இருந்தார். ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடியவர். கிராமப்புறங்களுக்கெல்லாம் சென்று சாதாரணமானவர்களை எல்லாம் தெரிந்தெடுத்து தினமும் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து வந்தார். அவர்களும் ஏதோ கிடைக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பிலே தினமும் பயிற்சியிலே பங்கெடுத்தார்கள். அவர்களுக்கு நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல பயிற்சி நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. பயிற்சி முடியக்கூடிய தருவாயிலே அவர்களுக்கென்று ஒரு போட்டி வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கென்று ஒரு போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எனவே ஓடுபாதையிலே அனைவரும் வரிசையாக நின்றார்கள். என இது ஓட்டப்பந்தய. எல்லாருமே வரிசையாக இருந்தார்கள், நின்றார்கள். பயிற்சியாளருக்கு ஒரு எதிர்பார்ப்பு, இதில் எல்லாரும் எப்படியாவது முதலிலே சென்று அதிவிரைவாக சென்று பரிசுகளை பெற வேண்டும் என்ற பயிற்சியாளருக்கு ஒரு ஆசை. நம்ம எல்லாருக்குமே அந்த ஆசை தானே. பரிசு, பெரிய பரிசு, ஆனால் எல்லாரும் பரிசு பெற வேண்டும் என்று அந்த பயிற்சியாளர் விரும்பினார். அதான் நல்ல பயிற்சியாளர். எல்லாரும் பரிசு பெற வேண்டும், எல்லாரும் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் விரும்பினார். எனவே அந்த ஓடு பாதையிலே, ஓடு தளத்திலே எல்லாருமே வரிசையாக தயார் நிலையில் இருந்தார்கள். விசில் ஊதப்பட்டது. ஓடுங்கள் என்று பயிற்சியாளர் உற்சாகமாக அவர்களுக்கு உற்சாகமூட்டினார், கத்தினார். ஒருவன் ஓடினான், பக்கவாட்டிலே ஓடினான். இன்னொருவன் ஓடினான், பின்பக்கமாக தலைதெறிக்க ஓடினான். இன்னொருவன் அங்கேயே படுத்து விட்டான். இன்னொருவன் ஓடுகிறேன் என்ற பெயரில் ஏதோ நொண்டி நொண்டி அவன் ஓடிக்கொண்டிருந்தான். இவர்கள் என்று இலக்கை அடைவது? இவர்களுக்கு போய் பயிற்சி கொடுத்தோமே என்று அந்த பயிற்சியாளர் நினைத்திருப்பார். ஆண்டவர் நம்மையும் அழைத்து பயிற்சி கொடுத்து சீடர்களைப் போல நம்மையும் ஓடுதளத்திலே ஓட வேண்டும், தந்தை தரக்கூடிய பரிசை பெற வேண்டும் என்று அவர் விரும்பி, பயணியுங்கள், ஓடுங்கள், நடங்கள், செல்லுங்கள் என்று அவர் அனுப்புகிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே,
எல்லாரும் ஏதாவது விதத்தில் பயணித்து விட மாட்டோமா என்று யோசித்து கொண்டிருக்கிறோம். பயணம் தவிர்க்கப்பட முடியாதது. பயணித்தால்தான் சாப்பாடு கிடைக்கும், பயணித்தால்தான் கற்றுக்கொள்ள முடியும், பயணித்தால்தான் குடும்பத்தை வழிநடத்த முடியும். பயணங்கள் தவிர்க்க முடியாதவை, தவிர்க்கவே முடியாது. எல்லாரும் ஏதாவது விதத்திலே எங்கேயாவது பயணித்து கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் வீட்டிற்கு சென்ற வேளையிலே சாலையிலே பயணித்து கொண்டிருந்தேன். தாகமாக இருந்தது, இளநீர் சாப்பிடலாம் என்று சொல்லி சென்ற அந்த மோட்டார் வாகனத்தை நிறுத்திவிட்டு இளநீர் குடித்து கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு சத்தம், பெருஞ்சத்தம். என் பக்கத்திலே ஒருவரை ஒரு லாரி இடித்து போட்டு அவர் கீழேயே மண்டை உடைந்து இரத்தம் சிந்த அவர் இறந்து போனார். அந்த இடத்திலே கண் முன்பாகவே. அவர் என்ன நினைத்து கொண்டிருப்பார் என்று நான் யோசித்தேன். எங்கு சென்று கொண்டிருப்பார் என்று யோசித்தேன். எத்தனை கனவுகள், எத்தனை எதிர்பார்ப்புகள், எத்தனை ஆசைகள் சுமந்து அந்த மனிதன் அந்த மோட்டார் பைக்கிலே சென்று கொண்டிருப்பான். அந்த நொடி பொழுது அவன் எல்லா ஆசையும் எல்லா கனவும் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றது. செய்தித்தாளை புரட்டி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் பயணிக்கின்ற மனிதர்கள் படக்கூடிய வேதனைகளை நாம் அறிவோம். எல்லா பயணங்களும் மகிழ்ச்சியை கொண்டு வருவதில்லை, எல்லா பயணங்களும் பரிசுகளை பெற்றுத் தருவதில்லை, எல்லா பயணங்களும் நினைத்ததெல்லாம் நமக்கு செய்து தருவதில்லை. மாறாக பயணங்கள் பல நேரங்களிலே நாம் எதிர்பார்ப்பதை விட நமக்கு மோசமான விளைவுகளையே ஏற்படுத்துகிறது என்பதை பார்க்கிறோம். நாம் தனியாக பயணிக்கிறோமா, யாரோடு பயணிக்கிறோம் என்பதையும் யோசிக்க வேண்டும். பயணங்கள் பல இருக்கிறது அன்பானவர்களே. நம் ஒவ்வொருவரும் இன்று பயணித்து கொண்டிருக்கிறோம் இல்லை? ஒவ்வொருவரும் ஏதாவது விதத்திலே எங்கேயாவது பயணித்து கொண்டிருக்கிறோம். கனவுகள் பல இருக்கிறது, சிந்தனைகள் பல இருக்கிறது, நினைவுகள் பல இருக்கிறது, பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அமைதியை இழந்தே வீடு திரும்புகிறோம். கனவுகளை தொலைத்து கொண்டே வீடு திரும்புகிறோம். பயணிக்கிறோம், சிலர் வீடு திரும்புவதில்லை. பயணிக்கிறோம், சிலர் பாதிலேயே பயணத்தை முடித்துவிட்டு திரும்பி விடுகிறார்கள். பயம், முடிந்து ஆகவில்லை. சிலர் பயணிப்பதே இல்லை, ஏன்னா பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற பயத்தில் பயணிப்பதே இல்லை. அதை தான் கேவ் சிண்ட்ரோம் என்று சொல்கிறார்கள். இந்த கோவிடுக்கு பிறகு இந்த ஒரு மனப்பிறழ்ச்சி என்பது அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். கேவ் சிண்ட்ரோம் அப்படின்னா குகைக்குள்ளேயே அடைந்து கிடப்பதே மகிழ்ச்சி அப்படிங்கிறது மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடப்பது. வெளியே போனால் ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம். எனவே பயணிப்பதே இல்லை, பயணிப்பதே நாம் நினைத்து பார்ப்பதில்லை, முயற்சி எடுப்பதில்லை. பயணிக்காமலே வீட்டிலேயே இருந்து விடுகிறோம். பயணங்கள் நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகின்றன. இந்த எம்மாவு சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை போல. அந்த மனிதனுக்கு பெயர் இல்லை, அந்த மனிதனுடைய முகம் என்ன என்று நமக்கு தெரியவில்லை. அந்த மனிதன் பெண்ணா ஆணா என்று தெரியவில்லை. கிளையோப்பா என்ற ஒரு மனிதனுடன் ஒரு மனிதன் நடந்து செல்கிறான். விவிலியத்தில் வாசிக்கிறோம். கிளையோப்பா என்ற ஒரு சீடன், அவனோடு ஒரு மனிதன் நடந்து செல்கிறான். அவனுடைய பெயர் என்ன தெரியாது. அவன் ஆணா பெண்ணா தெரியாது. அவன் யார் தெரியாது. சிறுவனா பெரியவனா தெரியாது. இயேசுவினுடைய சீடர்கள் என்று நமக்கு தெரியும். அவன் நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம். நாம் என்று நினைத்துக் கொள்வோம். நீங்க உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த கிளையோப்பாவோடு நாமும் பயணித்து கொண்டே இருக்கிறோம். ஏன் இந்த பயணம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த சீடர்கள் எல்லாமே ஏதோ ஒரு பரிசு கிடைக்க போகிறது என்ற பெரிய எண்ணத்திலே இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். பெரிய ஒரு ஆட்சி பொறுப்பிலே இயேசு அமரப்போகிறார், நமக்கும் சில பொறுப்புகள் கிடைக்கும் என்று அவர் நினைத்திருப்பார்கள். அவர் பெரிய இறைவாக்கினர், கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக இருந்தார் என்று நினைத்து அவரை பின்தொடர்ந்திருப்பார்கள். இன்னும் பல கனவுகளோடு லட்சியங்களோடு அந்த மனிதரை அவர்கள் பின்பற்றி இருப்பார்கள். ஆனால் இயேசுவை யூதர்கள் ரோமர்களோடு சேர்ந்து சிலுவையில் அறைந்து கொன்று போட்டார்கள். யாருமே எதிர்பார்க்கவில்லை.
இந்த சீடர்கள் எதிர்பார்க்கவில்லை, இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் பிரச்சனைகள் வருகிற பொழுது இப்படி நடக்கும் என்று யாரும் எதிர்பார்ப்பதில்லை இல்லையா? அதே போல இவர்களும் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. இயேசு இறந்து போனதை அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இன்னும் எருசலேமில் அவர்கள் இருந்தால் அவர்களும் சிறைப்படுத்தப்படலாம், அவர்களும் சிலுவையில் அறையப்படலாம். எனவே பயத்திலே, அச்சத்திலே உயிரையாவது நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொரு திசையாக பயணிக்கின்றார்கள். ஒருவர் இந்த புறம், ஒருவர் அந்த திசை, ஒருவர் எந்த திசை, எங்கு செல்கிறோம் என்று தெரியாமலே அவர்கள் பயணித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிலே இருவர், ஒன்று கிளையோப்பா, இன்னொன்று யாரு? நானும் நீங்களும். ஒருவர் கிளையோப்பா, இன்னொன்று யாரு? நீங்க நான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஊரை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? எம்மாவு என்ற ஒரு ஊரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அது எருசலேமில் இருந்து 11 கிலோமீட்டர் தூரையிலே இருக்கிறது என்று விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த சீடர்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்ற எண்ணத்திலே, கனவுகளுக்கு இடமில்லை என்ற எண்ணத்திலே, இனி எதிர்காலம் இல்லை என்ற எண்ணத்திலே எல்லாவற்றையும் தொலைத்து அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை விவிலியத்திலே நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இவர்கள் எம்மாவுக்கு செல்லக்கூடிய வேளையிலே இயேசு அவர்களை தடுத்து ஆட்கொண்டு அவர்களோடு உரையாடுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த எம்மாவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெது வெதுப்பான நீரோடை என்று அர்த்தம். ஹாட் ஸ்ப்ரிங், வெது வெதுப்பான ஒரு நீரோடை, ஹாட் ஸ்ப்ரிங். அதை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களோடு உரையாடுகிறார், இறை வார்த்தைகளை எடுத்து கூறுகிறார், மறை நூல்களை பற்றிய தெளிவுகளை அவர்களுக்கு விளக்குகிறார். ஆனால் அவர்கள் கண்கள் கட்டப்பட்டு இருந்தது, அவர்கள் யார் என்று அறிந்து கொள்ளவில்லை. பிறகு நேரமானது, எங்களோடு தங்கும் என்கிறார்கள், எங்களோடு தங்கும் என்கிறார்கள். அதற்கு அவருடைய விவிலியத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் முகவாட்டத்தோடு இருந்தார்கள், கவலையோடு இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்கிறார்கள். ஆண்டவரும் அவர்களோடு தங்குகிறார். அந்த பந்தி அமரக்கூடிய வேளையிலே அப்பத்தை எடுத்து அவர் பிட்டு கொடுக்கிற வேளையிலே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன என்று விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் இயேசுவை கண்டு கொண்டார்கள், இயேசுவை கண்டு கொண்டார்கள். இறை வார்த்தை முதல் பகுதி, அது அவர்களுக்கு முழுமையான பார்வையை தரவில்லை. நம்ம திருச்சபை எவ்வளவு அழகான ஒரு திருச்சபை பாருங்கள். சில திருச்சபைகள் எல்லாம் இருக்கிறது, நல்ல திருச்சபைகள் தான், ஆனால் இறை வார்த்தையை மட்டும் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு அவர்களை இறை வார்த்தைகளை கொண்டு அவர்களோடு பேசுகிறார், உரையாடுகிறார். ஆனால் அவர்கள் கண்கள் கட்டப்பட்டு இருந்தன. ஆனால் முழுமை பெறுவதற்கு இன்னும் ஒன்று அந்த சீடர்களுக்கு தேவைப்பட்டது. இறை வார்த்தை மட்டுமே அவர்களுடைய கண்களுடைய கட்டுகளை அவிழ்த்து விட முடியவில்லை. இன்னும் ஒன்று தேவைப்பட்டது. என்ன? அந்த அப்பத்தை பிட்டு அவர்கள் கொடுக்கிற வேளையிலே அவர்கள் இயேசுவை கண்டு கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் முழுமை அடைகிறது. அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, இறை வார்த்தையை பிட்டு பகிர்ந்தளிக்கிற பொழுது நம் உள்ளமெல்லாம் பற்றி எறியவில்லையா என்று அவர்கள் முழுமைப்படுத்தி பார்க்கிறார்கள். இறை வார்த்தை மட்டுமல்ல, விவிலியம் மட்டுமல்ல, நற்கருணையும் சேர்ந்து வருகிற பொழுது கடவுளை முழுமையாக கண்டு உணர்ந்து கொள்கிறோம் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அழகாக ஆங்கிலத்திலே சொல்வார்கள், the menu and the meal என்று சொல்வார்கள். ஒரு ஹோட்டலில் போகிறோம் அப்படின்னா அங்கே மெனு கார்டு இருக்கும், அது உணவை பற்றிய விவரங்கள். அங்கே என்ன இருக்கும்? இன்னும் என்ன இருக்கும்? உணவும் இருக்கும். மெனு என்பது இறை வார்த்தை, மீல் அப்படின்னு என்னது? நற்கருணை. நம்ம திருச்சபை நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷங்கள், ஊட்டச்சத்துகள். இறை வார்த்தை, நற்கருணை, இந்த இரண்டும் இந்த பயணத்திலே நடைபெறுகிறது பாருங்கள்.
இறை வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். நற்கருணை கொண்டு அவர்களுக்கு ஊட்டம் அளிக்கிறார், உற்சாகம் ஊட்டுகிறார். இந்த சீடர்கள் எங்க போகணும்? எம்மாவு போகணும். எம்மாவு என்றால் அர்த்தம் என்ன? வெது வெதுப்பான நீரோடை. அவர்கள் அந்த வெது வெதுப்பான நீரோடையில் ஒரு ரிஃப்ரெஷிங் பாத் இல்ல, உணர்ச்சி தரக்கூடிய, உள்ளத்தை குளிர செய்யக்கூடிய அல்லது புத்துணர்வு அளிக்கக்கூடிய இயேசுனுடைய அந்த உணர்வை அவர்கள் பெற்றுக்கொண்டு எங்கேயோ சென்றவர்கள். அவர்கள் அந்த 2 ஊட்டத்தையும் பெற்ற பிறகு, இந்த மெனு அண்ட் த மீல் என்று சொல்லப்படக்கூடிய இறை வார்த்தையையும் இறைவனுடைய உணவையும் பெற்ற பிறகு அவர்கள் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு செல்லவில்லை. யூ டர்ன். ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? நீ எங்கேயும் ஓடுறதுக்காக நான் உன்னை அழைக்கல, நீ எங்கேயும் போய் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னை அழைக்கவில்லை. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த காலிங்? உன்னை அழைத்ததற்கு ஒரு பர்பஸ் இருக்கு இல்லையா, ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? அதை விட்டு எங்கெல்லாம் போனா முடியுமா? என்ன ஆக வேண்டி இருக்கிறது? இறைவனுடைய வார்த்தை, இறை உணவு, அந்த ரிஃப்ரெஷிங் பாத், எம்மாவு, அந்த அனுபவம், ஹாட் ஸ்ப்ரிங். அந்த அனுபவத்தை பெற்ற பிறகு எங்கு செல்ல துணிந்தார்களோ அதை அப்படியே கைவிட்டு விட்டு யூ டர்ன், அப்படியே திரும்பி மீண்டுமாக எங்கே வருகிறார்கள்? எருசலேமுக்கு வந்து சேருகிறார்கள் என்று விவிலியத்திலே பார்க்கிறோம். மிக அழகான ஒரு பகுதி. அது மட்டுமல்லாமல் அறிவிப்பாளராக மாறுகிறார்கள். நாங்கள் இயேசுவை கண்டோம் என்கிறார்கள். ஆண்டவர் அவர்களெல்லாம் கூட்டி சேர்க்கிறார். சிதறி போன சீடர்களை எல்லாம் கூட்டி சேர்க்கிறார். நான் அழகாக நான் யோசித்தேன். ஒரு கழுத்திலே அழகான ஒரு மாலை இருக்கிறது. கழுத்தில் இருக்கிற வரைக்கும் அழகா இருந்தது, பாசி மாலை. திடீரென்றது கலந்து விழுந்தது, அப்படியே சிதறி ஓடியது. பாசி மாலை இருந்த அடையாளமே இல்லை, அழகு குன்றி போயிட்டு. அந்த பெண்மணி எல்லா பாசிகளையும் ஒன்றாக சேகரித்து மீண்டுமாக மாலையாக தொடுத்து கழுத்திலே அவர் மாட்டிக்கொண்டாள். அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிதறி ஓடிய அந்த முத்துக்களாகி இந்த சீடர்களை எல்லாம் அவர்களை தேடி சென்று உறுதிப்படுத்தி எடுத்து காட்டுகளை வைத்து இறை வார்த்தைகளை பகிர்ந்து இறை உணவை பகிர்ந்து அவர்களை உற்சாகப்படுத்தி மீண்டுமாக மாலையாக அவர் தொடுத்து தனது கழுத்திலேயே அவர் மாட்டிக்கொண்டார் என்று நான் யோசித்தேன். அதற்கு பிறகு எல்லாரும் இணைந்திருக்கிற வேளையிலே ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக தோன்றி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. எப்படி அங்கெல்லாம் ஓடிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் எல்லாரையும் இணைத்து வந்து அந்த அறையில் மீண்டுமாக சேர்த்து மீண்டுமாக உறுதிப்படுத்தி அவர்களுக்கு சொல்கிறார், உங்களுக்கு அவர்களுக்கு முன்பாக தோன்றி அவர்களுக்கு அவர் உரைத்தது, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ஆண்டவர் கைவிடுவதே இல்லை. ஆண்டவர் சிதறி போக செய்வதில்லை. நம் பயணங்களிலே நாம் காணாமல் போக அவர் செய்வதில்லை. நம்முடைய நோக்கத்தை மறந்து நாம் எங்குமே தப்பி ஓட முடியாது. ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்க்கிறார். ஆண்டவர் நமக்கு மீண்டும் வாழ்வளிக்கிறார். ஆண்டவர் நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து பாதையிலிருந்து நம்மை மீண்டுமாக திருப்பி வீடு கொண்டு வந்து சேர்க்கிறார். நமக்கு மகிழ்ச்சி ஊட்டுகிறார். வாழ்வுக்கான அர்த்தத்தை அவர் ஏற்படுத்துகிறார் என்பதை மிக தெளிவாக இந்த எம்மாவு ஹாட் ஸ்பிரிங் அனுபவம் நமக்கு தருகிறது என்பதை அழகாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்று நாமும் பயணிக்கிறோம். ஆண்டவரோடு பயணிக்கிறோமா என்பதை சிந்திப்போம். ஆண்டவருடைய அமைதி நமக்குள்ளாக இருக்கிறதா என்பதை பயணிப்போம். அந்த சீடர்கள் எல்லாருமே ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். அங்கேயே அப்படியே உண்டு உறங்கி விடவா? மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம், இயேசு நம் சீடர்களை எதற்காக அழைத்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, தம்மோடு இருக்கவும் மட்டுமா? அடுத்த வரி இருக்கிறது, அனுப்பப்படவும் என்று. தம்மோடு இருப்பதற்கு மட்டுமல்ல, அனுப்பப்படவும். அவர்கள் உலகெல்லாம் சென்று
நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதுதான் ஆண்டவருக்கு தேவையாக இருக்கிறது. இன்று ஆண்டவர் நம்மை எல்லாம் அழைக்கிறார். இறை வார்த்தை ஊட்டி, இறை உணவு ஊட்டி நம்மை அழைக்கிறார். ஒவ்வொரு திருப்பலியிலுமே இது நடக்கிறது. இறை வார்த்தை பகுதி, நற்கருணை பகுதி. ஒவ்வொரு திருப்பலியுமே ஒரு எம்மாவு அனுபவம், ஒரு ஹாட் ஸ்பிரிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது நம்மை மீண்டுமாக புத்துணர்வடைய செய்து அவருடைய சீடராக வாழ்வதற்கான ஒரு உந்துதலை, ஒரு அழுத்தத்தை அது தருகிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்பதை சிந்திப்போம். ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரத்தில் 20வது வசனம் கடைசியாக அவர் பேசக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 20வது வசனம், உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்ற உத்தரவாதத்தை ஆண்டவர் தருகிறார். உலகம் முடியும் வரை அவர் நம்மை விட்டு போறதில்லை. அவரை விட்டு நாம் எங்கு சென்றாலும் அவர் நம்மை உதறி தள்ளிவிட்டு செல்வதில்லை. மாறாக மீண்டும் மீண்டுமாக வந்து நம்மை கூட்டி சேர்க்கிறார், நம்மை வலுவூட்டுகிறார், அவருடைய பணிக்காக நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். இத்தாலி நாட்டிலே 2வது உலகப் போர் நடந்த பொழுது அங்கு இருந்த ஒரு ஆண்டவர் இயேசுவினுடைய சிறுவம் உடைக்கப்பட்டது. போரிலே 2 கைகளும் உடைந்த நிலையிலே அந்த ஆண்டவர் இயேசுனுடைய சிறுவம் இருந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கற்களிலே, பளிங்கி கல்லிலே, வேறு கல்லிலே எல்லாம் கைகளை எல்லாம் சேர்த்து வைத்தார்கள். ஆனால் ஒன்றுமே சரியாக பொருந்தவில்லை. கடைசியாக அவர்கள் முடிவு பண்ணாங்க, இனிமே கைகள் எல்லாம் என்ன செய்யலாம், வைக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு வாசகத்தை மட்டும் அதில் எழுதி போட்டார்கள். என்ன வாசகம் அப்படின்னா, என் கரங்கள் நீங்கள், என் கரங்கள் நீங்கள். ஆண்டவர் இயேசு நம்மை கூட்டி சேர்க்கிறார் அப்படின்னா நாம் அவருடைய கரங்களாக இருக்க அவர் விரும்புகிறார். நாம் அவருடைய கரங்களாக இருக்க விரும்புகிறார். அதுதான் அழைப்பு. எம்மாவு பயணத்தினுடைய அனுபவத்தினுடைய அழைப்பும் அதான். இந்த சீடர்கள் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அவர்களுடைய இயேசுவினுடைய கரங்களாக, இயேசுவினுடைய குரலாக, இயேசுவினுடைய இதயமாக இருக்க ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தான் இந்த அனுபவம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அன்பானவர்கள், இயேசுவின் கரங்களாக இருக்க நாம் தயாரா? இயேசுனுடைய வாயாக, இயேசுனுடைய குரலாக இருப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? ஒவ்வொரு திருப்பலியும் இதை நமக்கு உணர்த்துகிறது. மெனு என்று சொன்னேன், இன்னொன்று சொன்னேன், என்ன சொன்னேன்? மீல் என்று சொன்னேன். அதுவுமே சீடர்களுக்கு போதாது என்பதை அறிந்து ஆண்டவர் இயேசு, ஏன்னா சீடர்கள் சிதறி போனாங்க, இன்னும் ஒன்று தேவைப்பட்டது, த மதர். பெந்தேகோஸ்தே நாளில் சீடர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து தலைமைத்துவம் தாங்கிய ஒரு தாய் அன்று திருச்சபை பிறந்தது. த மீல், த மெனு அண்ட் த மதர். நம் திருச்சபை கொண்டிருக்கக்கூடிய பெரும் பேர்கள். இவற்றை கொண்டிருக்கக்கூடிய நாம் துணிந்து பயணிக்க வேண்டும், துணிந்து பயணிக்க வேண்டும், பயமில்லாமல் பயணிக்க வேண்டும், அச்சப்படாமல் சவால்களை எதிர்கொள்ள வேண்டும், துன்பங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார், ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை என்கிற இந்த பயணத்தை ஒப்புக் கொடுப்போம். இதோ நம்முடைய தலைவனாக இருக்கிற இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இணைந்து பயணிக்கிறார் என்பதை உணர்வோம். நாங்கள் எதையோ தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம், சிதறி போய்கொண்டே இருக்கிறோம். எங்கெல்லாம் நாங்கள் சிதறி ஓடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் எங்களை ஒன்று சேர்த்து கொண்டே இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தந்து, இதோ உம்முடைய உடலை, இரத்தத்தை எங்களுக்கு உணவாக தந்து, இவைகளும் போதாதென்று இவைகளை பரிமாறக்கூடிய, இவைகளை வாரி வழங்கக்கூடிய அன்பு தாயையும் எங்களுக்கு
தாரை வார்க்கிற தெய்வமாக இருக்கிறீர். அன்பு தெய்வமே, உம்முடைய பயணத்திலே நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஏராளமான நோய்கள், ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான பின்னடைவுகள், இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவரே இதோ உம்முடைய கரங்களை பிடித்துக் கொண்டு கண்ணீரோடு பயணம் செய்கிறோம், கவலையோடு பயணம் செய்கிறோம். நீர் எங்களை வழி நடத்துவீர் என்கிற நம்பிக்கையோடு பயணம் செய்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும் தெய்வமே, எங்களை வழி நடத்தும். என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, தெய்வமே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. பிரியமானவர்களே, இதோ நம்முடைய பயணத்திலே நம்மோடு கூட நம்முடைய ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய நற்கருணை நாதருக்கு முன்பாக நம் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து, நம்முடைய பயணங்களை ஒப்புக் கொடுத்து, நம்முடைய இந்த வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து, இதோ இந்த பாடலை இணைந்து பாடி எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் இயேசுவே, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, எங்களது பாதை எங்கும் இருட்டா இருக்குதப்பா. எங்கு போனாலும் ஏது நடக்குமோ என்கிற பயம் இருந்து கொண்டே இருக்கிறதையா. ஆண்டவரே, நாங்கள் தடுமாறி போகிறோம். இதோ ஏராளமான கற்களும் முற்களும் எங்களது கால்களை காயம் செய்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் உம்முடைய வார்த்தையை நம்பி நீர் ஒளியாக வழியாக இருக்கிறீர் என்பதை நம்பி எங்களது கால்களை வைத்து நாங்கள் நடக்கிறோம். ஆண்டவரே, எங்க கூடவே இருங்கப்பா. எங்களுக்கு பாதை காட்டுங்கப்பா. எங்களுக்கு ஒளியாக இருப்பவரே, உம்முடைய வழியில உம்முடைய ஒளியில என்னாலும் நடக்க எங்க கூடவே இருங்கப்பா, கூடவே இருங்கப்பா. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, இதோ வாழ்க்கையில எங்களால சாதிக்க முடியாம, வெற்றி பெற முடியாம கண்ணீரோடு நிற்கிறோம் ஐயா. ஏராளமான கவலையோடு நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தடுமாறி விழுந்து விழுந்து
எங்களது கால்களும் எங்களது கரங்களும் புண்களாய் இருக்கிறது. காயத்தோடு நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கண்ணீர் சிந்துற நேரத்துல எல்லாம் எங்களது தாயாய் இருந்தீங்களே. நாங்கள் காயப்பட்ட நேரத்தில் எல்லாம் எங்களது தகப்பனாய். ஆண்டவரே, எங்களது தாயும் தந்தையுமான கடவுளே, இதோ எங்களது பயணத்தை, எங்களது வாழ்க்கையை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. என் வைத்தியர் நீரே, நண்பரும் நீரே, எல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. கரங்குடியத்தை என் கூடவே இரும் இயேசுவே. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் இயேசுவே. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஒவ்வொருவரையும் நீர் எங்களது பயணத்தையும் வாழ முடியாது. எங்களது வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களை தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே. வார்த்தையாக வந்தவரே, எங்களோடு பேசியவரே, எங்களுக்கு உணவாக கருணையாக மாறியவரே, எங்களது அன்பு ஆண்டவரே. இயேசுவே, எங்களது உணவே, எங்களது மருந்தே, எங்களது இரத்தமே, எங்களது ஜீவனே, வல்லமை உள்ளவரே, நல்லவரே, ஆண்டவரே. இதோ எங்களது பயணத்தை, இதோ எங்களது வாழ்க்கையை, எங்களது குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும், எங்களது பெற்றோர்களையும் எங்களது குழந்தைகளையும் அவர்களது படிப்பையும் அவர்களது ஒழுக்கத்தையும் இதோ இந்த நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையான கரம் நம்மை தொடுகிற நேரம், நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம், நம்மை புனிதப்படுத்துகிற நேரம், நம்மை தாங்கி பிடிக்கிற நேரம். இதோ மருத்துவர் நம்மை குணமாக்குகிறார். இதோ வல்லமை உள்ளவர் நம்மை தொடுகிறார். இயேசுவே, தொடும். எங்கள் மத்தியிலே இரும். யார் யாருக்காக ஜெபிக்கிறோமோ, யாரையெல்லாம் நினைவு கூறுகிறோமோ, அவர்களை எல்லாரையும் ஒவ்வொருவரையும் இதோ இந்த நேரத்திலே தொடுகிறார். தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால் தொடுகிறார். ஒரு தாய்ப்பால் இரத்தமாக ஒவ்வொருவரையும் தொட்டு இதோ புனிதமாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை. இயேசுவே, நன்றி. உம்முடைய அற்புதமான வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே, உமது நாமத்திற்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தொடுவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை குணப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு வழி நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கரங்கள் தட்டி பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது, எதுவும் நம்மை தீண்டாது. பிரியமான கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும்
எதுவும் அணுகாது பிரியமானவர்களே. எந்த தீங்கும் தீண்டாது. பிரியமானவர்களே, இதோ இயேசுவினுடைய வல்லமையான கரம் நம்முடைய மத்தியிலே இருக்கிறது. நீங்களும் நானும் போகக்கூடிய அந்த பயணத்திலே இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. யாருக்கெல்லாம் ஜெபித்திருக்கிறோமோ அவர்களோடு கூட இயேசுவினுடைய வல்லமையான கரம் இருந்து அவர்களை வழி நடத்துகிறது. ஆமென். நம்புவோம். இயேசுவினுடைய அரணுக்குள்ளே, அவரது கோட்டைக்குள்ளே, பாதுகாப்புக்குள்ளே நுழைந்தவர்களாக இருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். நேசரி ரத்தம் என் மேலே நெருங்காத சாத்தான் நெருங்க மாட்டான். நேசரி ரத்தம் என் மேலே நெருங்காத சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியான பாவத்தை வென்று விட்டார். நன்றி ஆண்டவரே. இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. நன்றி எந்த ஆண்டவரே. தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவே. எந்த தீங்கும் தீண்டாது. நன்றி ஆண்டவரே. தீங்கும் தீண்டாது. நன்றி ஆண்டவரே. நன்றி எந்த ஆண்டவரே. தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. நன்றி ஹல்லேலூயா. ஹalleluya 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 இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே ஹalleluya 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 இயேசுவே நன்றி 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 ஹalleluya 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 நன்றி ஆண்டவரே, நன்றி மாண்புயரே வருணடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே
உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. நாம் இரு கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். வாழ்க்கை பயணத்தில் என்னோடு கூட இரும் என்று நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம்.